ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் அப்ல ஓப்பனாக இருந்தாலும் அதுக்கப்புறமா நல்லாவே வோலட்டைலாக இருந்தது. அண்ட் ரஷ்யா கிரிமியாவில் நடந்த மிலிட்ரி டீல்ஸ் முடிஞ்சதுனால கம்ப்ளீட்டாக அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாமே திரும்ப வந்துட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நம்மளோட மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தது. ஆனால் அங்கேருந்து மறுபடியும் ஃபாலோ ஆகி ஓரளவுக்கு வோலட்டைலாகவே மார்க்கெட் இருக்கு. ஓரளவு இன்னைக்கு நிஃப்டி 50 டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ டிவிஎஸ் லேபரேட்டரிஸ், அதானி போர்ட்ஸ், ஐஓசி, ஹெச்டிஎஃப்சி லைஃப் அண்ட் ஓஎன்ஜிசி. அண்ட் இது டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ அல்ட்ராடெக் சிமெண்ட், டாடா மோட்டார்ஸ், எஸ்பிஐ, ஹிண்டால்கோ அண்ட் டாடா ஸ்டீல். அண்ட் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வாலட்டைலாக இருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ கொட்டாக் மஹிந்திரா பேங்க், பிஎன்பி, இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். அண்ட் இது டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ ஏயு பேங்க், எஸ்பிஐ, ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க் அண்ட் பந்தன் பேங்க். அண்ட் நேற்று ரஷ்யாவோட புட்டினோட இமேஜை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஆக்சுவலாக நிறைய பேர் உங்களோட தாட்ஸை கமெண்ட்டாக பண்ணதுன்றது படிக்கிறதுக்கே நல்லா இருந்தது. ஸோ இதனால இன்னைக்குல இருந்து நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கே டெய்லி ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கான டாபிக் இந்த வீடியோட கடைசியில் இருக்கும் பாருங்க. அண்ட் ஃபர்தர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், நம்மளோட தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அண்ட் இதே போல நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே நம்மளோட எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆர் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்றதுக்கு நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை பத்தி ஐடல்வைஸ் செக்யூரிட்டிஸோட ஆதித்யா நாராயண் என்ன சொல்லியிருக்காருன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்ல இருக்கிற அன்சர்டினிட்டிஸான ஹை இன்ஃபிளேஷன் அண்ட் அதே போல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட்ல பிரைஸ் ஆயிடுச்சான்றது தெரியல. ஆனால் ஐடி சர்வீசஸோட சைக்கிள் மட்டும் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் இது அடுத்து 3 வருஷத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குற தீம்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதே போல பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்லயும் அதிகமான ஃபோக்கஸ் இருக்கு. அண்ட் அதுலயும் எஸ்பிஐ இப்பெல்லாம் பிரைவேட் செக்டார் பேங்க் போலவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்து மேனுஃபேக்சரிங் செக்டார் குளோபல் டிமாண்டை மீட் பண்றதுக்கு குவாலிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணி ஸ்கேல் அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதே சமயத்துல இது ஒரு லாங் டேர்ம் டிரான்சாக்ஷனா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து ஆர்பிஐ என்பிஎஃப்சிஸ் ரிலேட்டடா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ அது என்னன்னு பாக்குறப்போ என்பிஎஃப்சிஸ் அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை ஸ்டாண்டர்ட் அசட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆர்பிஐ சில ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் அந்த ரூல்ஸோட இம்ப்ளிமெண்டேஷனை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை ஸ்டாண்டர்ட் அசட்ஸா அப்கிரேட் பண்றதுக்கு ஆர்பிஐ என்ன ரூல் கொண்டு வந்திருந்தாங்கன்னா, என்பிஎஃப்சிஸ் கொடுத்த லோன் என்பிஎஸ் ஆச்சுன்னா அந்த லோனோட எல்லா அரியர்ஸுமே, அதாவது இன்ட்ரெஸ்ட் அரியர்ஸ் அண்ட் இதே போல பிரின்சிபல் டியூஸ் எல்லாமே கட்டின பிறகுதான் அந்த பர்டிகுலர் என்பிஏவை ஸ்டாண்டர்ட் அசட்ஸா அப்கிரேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட் கட்டாம அந்த லோன் என்பிஏ ஆச்சுன்னா அந்த கஸ்டமர் கட்டாத 3 இன்ஸ்டால்மெண்ட்ல 2 இன்ஸ்டால்மெண்ட் கட்டினாலும் அந்த என்பிஏவை ஸ்டாண்டர்ட் அசட்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த 3 அரியர் இன்ஸ்டால்மெண்ட்டும் கட்டின பிறகுதான் என்பிஏவை ஸ்டாண்டர்ட் அசட்ஸா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ஆர்பிஐயோட ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா என்பிஎஃப்சிஸ் ரிப்போர்ட் பண்ற என்பிஎஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேபிளர் காலம்ல பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் குவார்டர், அதாவது தேர்ட் குவார்டரோட கிராஸ் என்பிஏ ரேஷியோ. ஸோ இதுல செகண்ட் காலம் பாத்தீங்கன்னா கரண்டா இருக்கிற என்பிஏ ரேஷியோஸ். அண்ட் அதுல தேர்ட் காலம் பாத்தீங்கன்னா ஆர்பிஐயோட புது ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு இருக்க போற என்பிஏ ரேஷியோ. அண்ட் லாஸ்ட் காலம், அதாவது டிஃபரன்ஸ் காலம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற என்பிஎஸ்க்கும் ஆர்பிஐயோட ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு மாறக்கூடிய என்பிஎஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஐயோட ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு எம்என்எம் ஃபினான்ஸோட என்பிஎஸ் தான் 11.3% இருந்து 17% இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதுவே லீஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்டஸ் அண்ட் அதே போல ஹெச்டிஎஃப்சியோட என்பிஎஸ். ஆக்சுவலா ஹெச்டிஎஃப்சி ஆல்ரெடி இந்த புது ரூல்ல Q3ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ஆர்பிஐ என்னவோ இந்த இம்ப்ளிமெண்டேஷனை மார்ச் 31 பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த இம்ப்ளிமெண்டேஷனை இப்போ செப்டம்பர் 2022 எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால இப்போ இமீடியட்டா, அதாவது Q4க்கு அதிகமான ப்ரொவிஷன்ஸ் பண்ண தேவை இருக்காது. அண்ட் ஆக்சுவலா இதுல எம்என்எம் ஃபினான்ஸ் அதிகமா இம்பாக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால அடுத்த 2 குவார்ட்டர்ஸ்க்கு எம்என்எம் ஃபினான்ஸ் கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கலாம். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதனால ரிஸ்க் ப்ரொஃபைல்ன்றது, அதாவது என்பிஎஃப்சிஸோட ரிஸ்க் ப்ரொஃபைல்ன்றது இதனால எந்த ஒரு சேஞ்சும் ஆக போகிறது இல்ல. ஏன்னா முன்னாடி சில அசட்ஸை என்பிஎஸ் ரெகக்னைஸ் பண்ணாம இருந்தாங்க. ஆனா இப்போ அதையும் என்பிஎஸ் ரிப்போர்ட் பண்ண போறாங்க. ஸோ இது எதுவுமே புது என்பிஎஸ் இல்ல, ஆல்ரெடி இருக்கிற என்பிஎஸ் தான் ஜஸ்ட் ரிப்போர்ட் பண்ண போறாங்க. எனிவே இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இப்போ Q4ல இமீடியட்டா அதிகமான ப்ரொவிஷன்ஸ் பண்ண தேவையில்லைன்றதுனால பர்டிகுலரா எம்என்எம் ஃபினான்ஸோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு நல்லாவே பாசிட்டிவா ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து டீம்லீஸ்ன்ற கம்பெனி சிஎன்பிசி டிவி 8 இன்டர்வியூல சில அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை பார்க்கலாம். டிமாண்ட் இப்போ நல்லாவே வந்துட்டு இருக்கிறதாவும் அண்ட் இதனால கம்பெனி ஹையர் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அண்ட் இதனால Q4லயும் growth கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால அவங்களோட ஸ்டேட்ஸுக்கு போனவங்க இப்போ திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதனால் லேபர்ஸை கண்டுபிடிக்கிறதுல ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாங் டேர்ம் எபிட்டா மார்ஜினோட டார்கெட் வந்து 3 to 3.5 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல இப்போ இருக்கிற பிரைவேட் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன்ஸ்னால M&A, அதாவது மர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு டெக் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் ஃபுட் பிரிண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக எந்தெந்த ஸ்டாக்ஸ் அதோட 200 DMA மேல இருக்கு அண்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ் அதோட 200 DMA கீழே இருக்குன்ற லிஸ்ட்டை பார்க்கலாம். அதாவது 200 DMAன்றது நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா லாஸ்ட் 200 டேஸ்ல அதோட ஷேர் பிரைஸ் மூவ் ஆன ஆவரேஜ் பிரைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே டாடா மோட்டார்ஸ், ONGC, ஹிண்டால்கோ, டைட்டான், மாருதி சுசுகி, SBI அண்ட் சன்ஃபார்மா எல்லாமே அதோட 200 DMA பிரைஸை விட மேலே தான் இருக்கு. அண்ட் அதுவே HDFC லைஃப், டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரிஸ், HDFC, BPCL அண்ட் அதே போல ஸ்ரீ சிமெண்டோட ஷேர் பிரைஸ் எல்லாம் அதோட 200 DMA பிரைஸை விட கீழே இருக்கு. ஓகே, அடுத்து JB கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மோட அப்டேட்டை பார்க்கலாம். JB கெமிக்கல்ஸோட நிக்கில் சோப்ரா வந்து ET Now கொடுத்த இன்டர்வியூல என்ன அப்டேட் கொடுத்திருக்காருன்னா, ஓவரால் பிசினஸ் டிமாண்ட் வந்து நல்லாவே வந்துட்டு இருக்கிறதாவும் அண்ட் அதில் 50% ஆஃப் த பிசினஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து வந்துட்டு இருக்கிறதாவும் அண்ட் ஓவரால் மார்ஜின்ஸ் வந்து 66%ல மெயின்டைன் பண்ண போறதாவும் அண்ட் அதே போல ஆர்டர் புக் வந்து Q4க்கும் அடுத்த ஃபினான்ஷியல் இயரோட Q1க்கும் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதாவும் அண்ட் கம்பெனியோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து 60 to 70% இருக்கிறதாவும் அண்ட் அதே போல ஒன் ஆஃப் த டாப் 20 ஃபார்மா பிளேயர்ஸ் ஆகணுன்ற ஆம்பிஷன் வச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த பாசிட்டிவ் அப்டேட்னால இன்னைக்கு JB கெமிக்கல்ஸோட ஷேர் பிரைஸும் நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து இந்தியா புல்ஸோட தானி லோன்ஸ் அண்ட் சர்வீசஸோட அப்டேட்டை பார்க்கலாம். அண்ட் ஆக்சுவலா இது முன்னாடி இந்தியா புல்ஸ் கன்சூமர் ஃபினான்ஸ்ன்ற பேர்ல இருந்த NBFC, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன். அண்ட் இந்த தானி லோன்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்ற கம்பெனி வந்து தானி சர்வீசஸோட 100% சப்சிடரி கம்பெனி. ஆக்சுவலா இப்போ என்ன அப்டேட் வந்துட்டு இருக்குன்னா, இவங்க வந்து பேன் கார்டு அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே இன்ஸ்டன்டா வந்து பர்சனல் லோன் கொடுப்புன்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அதை சில தேர்ட் பார்ட்டிஸ் மிஸ்யூஸ் பண்ணதா சில யூசர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆக்சுவல் யூசருக்கு தெரியாமலே அவங்களோட பேன் கார்டு அண்ட் அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி இவங்க கிட்ட இருந்து லோன்ஸ் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் ஈவன் சில யூசர்ஸோட கிரெடிட் ரிப்போர்ட் லிஸ்ட்ல போய் பார்க்கறப்போ அவங்க லோன் வாங்கி டிஃபால்ட் ஆனதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதை பத்தி தானி கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து லாஸ்ட் 12 monthsல கிட்டத்தட்ட 35 lakh பீப்புள்ஸ்க்கு ஸ்மால் டிரான்சாக்ஷன் ஃபினான்ஸ் லோன்ஸை கொடுத்துருக்கோம். அண்ட் அதுல 99.9% ஆஃப் த லோன்ஸ் வந்து ஜென்யூன் பீப்புளுக்கு தான் போயிருக்கு. அண்ட் அதுல ஃபியூ கேசஸ்ல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அண்ட் அப்படி கம்ப்ளைண்டோட வரவங்களோட இஷ்யூஸை நாங்க பார்த்து சீக்கிரமாவே ரிசால்வ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து JK சிமெண்டோட அப்டேட்டை பார்க்கலாம். JK சிமெண்டோட ரஜினிஷ் கபூர் வந்து CNBC TV8 இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுவா சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து Q4ன்றது பீக் சீசனா இருக்கும். ஆனா இந்த ஜனவரி அண்ட் பிப்ரவரியில ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் காரணமா வால்யூம்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கு. அண்ட் இதே போல ரா மெட்டீரியலோட பிரைசஸும் வந்து இப்போத்துக்கு குறையிற மாதிரி தெரியல. ஸோ இதனால இந்த வருஷத்துக்கு 18 to 20% growth எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து செபி வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் ரிலேட்டடா இப்போ ஒரு யூட்டர்ன் எடுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டா இருக்கிற டாப் 500 கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட சேர்மன் அண்ட் MD and CEO போஸ்ட்டை வந்து செப்பரேட்டா வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரே பர்சன்ஸ் வந்து இந்த பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ரூல்கான ரேஷனல் என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கம்பெனியோட சேர்பர்சன் ஆர் சேர்மன்ன்றவங்க அந்த கம்பெனியோட போர்டுக்கு வந்து ஹெட்டா இருப்பாங்க. அண்ட் அதுவே MD and CEOன்றவங்க அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெட்டா இருந்து அந்த கம்பெனியோட போர்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுமே செப்பரேட்டா இருக்கிறதுன்றது பெட்டர் அண்ட் பேலன்ஸ்டு கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆக்சுவலா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாவே இந்த செப்பரேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அதே போல ஆக்சுவலா இந்த சஜஷனை கொடுத்தது உதய் கொட்டாக் தலைமையிலான கார்பரேட் கவர்னன்ஸ் கமிட்டி. ஸோ இந்த செப்பரேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான டெட்லைன் வந்து April 1, 2022 கொடுத்திருந்தாங்க. ஆனா இதுக்கு கார்பரேட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரிலக்டன்டாவே இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த ரூல் வந்து 5 yearsக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணது அண்ட் செபி வந்து 4 yearsக்கு முன்னாடி அப்ரூவல் கொடுத்தாங்க. ஸோ மார்ச் 2018 வந்து செபி இன்ட்ரடியூஸ் பண்ணி April 2020 வந்து ஒரு டெட்லைனா கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா 2 yearsக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அண்ட் இப்போ டெட்லைன் நெருங்கிட்டு இருக்கிற டைம்லயும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இன்னும் இந்த ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முன் வரல. அண்ட் இது ரிலேட்டடா பஜாஜ் ஃபின்சாவோட சஞ்சீவ் பஜாஜ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை இன்டர்வீன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. அண்ட் இதனால பட்ஜெட் முடிஞ்ச பிறகு நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து செபி கிட்ட பேசுறப்போ இந்தியன் கம்பெனிஸோட கன்சர்ன்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. அண்ட் இதனால இப்ப செபி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இந்த இம்ப்ளிமெண்டேஷனை அதாவது இந்த போர்ஷன்ஸை செப்பரேட்டா வச்சுக்கிறதுன்றது மேண்டேட்டரியா இல்லாம வாலண்டரியா பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த செப்பரேஷனோட இம்ப்ளிமெண்டேஷனை மேண்டேட்டரியில இருந்து வாலண்டரிக்கு மூவ் பண்ணதுன்றது சில டாப் கம்பெனிஸான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் இதே போல அதானி போர்ட்ஸ்ன்ற கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே, அடுத்து பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்ல இந்த பினான்சியலோட ரீகேபிடலைசேஷனா
கிட்டத்தட்ட 4100 crores இன்ஃபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அஃபிஷியல்ஸ் சொன்னதா அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்கோட ஷேர் பிரைஸும் ரொம்பவே பாசிட்டிவ் ஆக்டா இருந்தது. ஓகே, அடுத்து வேதாந்த் ஃபேஷன்ஸ் என்ற ஐபிஓ இன்னைக்கு மார்க்கெட்ல லிஸ்டா இருந்தது. ஸோ இந்த ஐபிஓ வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 8% லிஸ்டிங் எண்ட்ஸ்ல ஓப்பனா இருந்தது. அண்ட் அங்கிருந்து ஃபர்தர் ஓரளவுக்கு நல்லாவே பாசிட்டிவா ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து கேசோராம் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்ல அவங்களோட சேல்ஸ் வால்யூம் டார்கெட்டான 7 மில்லியன் டன்ஸ் வந்து அச்சீவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்புட் ப்ரைசஸ் வந்து 600 rupees per டன் வரைக்கும் போயிருக்கிறதாவும் அண்ட் இந்த என்டையர் ரா மெட்டீரியல் பிரைஸ் இன்ஃபிளேஷனை பிரைஸ் ஹைக் வழியாவே கவர் பண்றது டிஃபிகல்ட்டா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த Q4ல 300 crores வரைக்கும் டெட் ரெடியூஸ் பண்ண போறதாவும் அண்ட் கம்பெனியோட ரேட்டிங்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்னால அவங்களோட ரேட் ஆஃப் போரோயிங்ஸ்ன்றது 19% இருந்து குறைய போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஏவியேஷன் மினிஸ்ட்ரி வந்து ரெகுலர் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸை ரெஸ்யூம் பண்றதுக்காக ஹோம் அண்ட் ஹெல்த் மினிஸ்ட்ரிஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறதா CNBC TV 18 ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ கரண்டா February 28 வரைக்கும் இன்டர்நேஷனல் கமர்ஷியல் ஃபிளைட்ஸ் ஆப்ரேட் ஆகிறதுக்கு பேன் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி கவர்மெண்ட் வந்து மார்ச் ஆர் ஏப்ரல்ல இருந்து இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸோட ஆப்ரேஷன்ஸை ரெஸ்யூம் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இது ஓரளவுக்கு ஸ்பைஸ்ஜெட் அண்ட் இண்டிகோக்கு பாசிட்டிவா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜெட் ஃபியூயல் பிரைசஸ் வந்து 5.2% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. குளோபல் ஆயில் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால லாஸ்ட் 2 monthsல மட்டுமே பார்த்தீங்கன்னா ஜெட் ஃபியூயல் பிரைசஸை 4 times இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுவே பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைசஸை கண்டினியூஸா லாஸ்ட் 1 or 3 daysல எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாம இருக்காங்க. மேபி இதுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து அரபிந்தோ ஃபார்மாவோட அப்டேட்டை பார்க்கலாம். அரபிந்தோ ஃபார்மா கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 28.6 lakh ஷேர்ஸ் ஆன 0.5% ஸ்டேக்கை பிளெட்ஜ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த அன்பிளெட்ஜை வந்து February 11th இருந்து February 14th பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்து எல்ஐசியோட ஐபிஓல நீங்க பாலிசி ஹோல்டரோட கேட்டகரியில் அப்ளை பண்றதுக்கு முக்கியமா உங்களோட பேன் வந்து எல்ஐசி பாலிசியில் அப்டேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ஆன்லைன்லயும் செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம், இல்ல உங்களோட ஏஜென்ட் கிட்ட செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஆன்லைன்ல அப்டேட் பண்ணணும்னா LICindia.in வெப்சைட்ல போய் ஆன்லைன் பேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் ஆக்சுவலா எல்ஐசி ஐபிஓட பாலிசி ஹோல்டர் கேட்டகரியில் அப்ளை பண்றதுக்கு நீங்க பேன் கார்டை February 28th அப்டேட் பண்ணணும். ஒருவேளை உங்களோட பேன் கார்டு வந்து February 28th அப்டேட் ஆகலனா எல்ஐசியோட ஐபிஓல பாலிசி ஹோல்டர் கேட்டகரியில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலிஸோ இன்னும் எல்ஐசி பாலிசியில் பேன் அப்டேட் பண்ணலனா இப்போவே செக் பண்ண சொல்லி February 28th அப்டேட் பண்ண சொல்லிடுங்க. அண்ட் அதே போல் ஐபிஓல அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட்டும் இருக்கணும். ஸோ உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட்டையும் கிரியேட் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, அடுத்து கிறிசிலோட Q3 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். கிறிசிலோட Q3 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ 24% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 18% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா போத் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்பவும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்பவும் லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அதே போல் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ 50% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 54% க்ரோ ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக கிறிசலோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கு. ஓகே, அடுத்து ஆக்ஸோ நோப்ளோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆக்ஸோ நோப்ளோட ராஜீவ் ராஜ்கோபால் வந்து ஈடினோவோட இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 22% ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்கிறதாவும் அண்ட் அக்டோபர்ல இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட்ஸோட டிமாண்ட் நல்லாவே இருந்ததாகவும் அண்ட் அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கிற டிமாண்ட்னால இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்லயும் டிமாண்ட் இருக்க போறதா சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த வருஷத்துக்குள்ள கோட்டிங் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் வழியா மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ற பிளான்ஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து மூடிஸ் பார்த்தீங்கன்னா வேதாந்தோட அவுட்லுக்கை ஸ்டேபிள் இருந்து நெகட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் வந்து கமோடிட்டி பிரைசஸ் எல்லாமே நல்லாவே சப்போர்ட்டிவா இருந்து அவங்களோட ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் அவங்களோட டெட் மெச்சூரிட்டிஸோட ரீஃபினான்சிங்கை கண்டினியூஸா டிலே பண்ணிட்டு இருக்கிறதுன்றது கம்பெனியோட லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்ல கன்சர்ன்ஸை ரேஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வேதாந்தோட ஷேர் பிரைஸும் இன்னைக்கு நெகட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இமீடியட்டாக 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது. ஆனால் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷன் சைட்லையும் டீசென்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால கால் ஆப்ஷன் சைடில் இருக்கிற அடுத்த அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்குறப்போ 17,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்குறேன். அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஆனால் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைட்லையும் டீசென்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடில் அடுத்த அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்குறேன். ஸோ இதை டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,000லேருந்து 17,600 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து இன்னைக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் டீச்சரோட நேம். ஸோ உங்களோட ஃபேவரட் டீச்சரோட நேமும் அண்ட் முடிஞ்சா ஏன் அவங்க தான் ஃபேவரட்ன்ற காரணத்தையும் சொல்லலாம். பார்க்கலாம் யாரோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ.
இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்க. ஈவன் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.